சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் 1917 நடந்த அந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் அதுதான் ஆரம்ப புள்ளி. எங்களுக்கு இருக்க இடமில்லைன்னு ஓடித்திருந்த யூதர்கள் நாடு நாடாக திரிஞ்சாங்க. நாடு நாடாக திரிஞ்சவர்களுக்கு இறக்கப்பட்டாங்க. இறக்கப்பட்டு இடம் கொடுத்தவர்கள் பாலஸ்தீனியர்கள். அதுதான் முக்கியம். அப்போ அந்த பால்ஃபர் ஒப்பந்தம் அது முக்கியமானது. அந்த ஒப்பந்தத்தை நம்ம பேசிட்டு தான் உள்ளே போகணும். காரணம், இந்த லியோனல் வால்டர் ரோத்சைல்டுங்கிற ஒரு பெரிய குடும்பம் இங்கிலாந்தில் இருந்தது. அவர்கள் தான் அந்த ஃபினான்ஸ் பண்ணாங்க. வங்கிகளை ஆரம்பித்தவர்கள் அவர்கள் யாராவது ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர். அவங்களுடைய கோரிக்கையே இங்கிலாந்து அரசிடம் எங்களுக்கான நாடு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தது காலகட்டத்தில். இந்த ஃபால்ஃபருங்கிற ஒரு அமைச்சரும் அரசாங்கம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. எங்கே உங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கும் பொழுது பாலஸ்தீனத்தில் கொடுக்குறாங்க. எங்கள் அங்கே தான் வேணும், எங்களுக்கு அங்கே தான் பூர்வீகம், எங்களுடைய மேசியா அங்கே தான் பிறந்தார், எங்களுடைய ஆரம்ப புள்ளி அங்கே தான் சொல்லி இடம் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அதை சொல்லி நியாயப்படுத்துறாங்கல்ல. அதே வார்த்தையை சொன்னானுங்க, எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியில் எங்களுக்கு இருக்க இடம் கொடுங்கள் அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ அவன் இடம் கொடுக்குறான், போனாங்க, தங்குனாங்க. இப்படி போய் தங்கியவர்கள் 1948 எனக்கு தனி நாடு வேணும் என்று கேட்டார்.